வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி நம்ம டீ மலையில் வந்து மருந்து அடிக்க போகிறாங்க. புல் மருந்து பாருங்கள் எப்படி புல் முளைச்சிருக்குது. இது வந்து அப்பப்போ புல் முளைக்கும் போதெல்லாம் அடித்து விட்ருவாங்க. இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. மருந்தெல்லாம் கலந்துட்டு அந்த டேங்க்கில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. இது வந்து இந்த மலையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப மேலே இருக்குது. நான் வந்து கீழே இருக்கிற மலைங்களை தான் அடிக்கடி காட்டுவேன். இந்த இடம் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறோம். பாருங்கள், கொழுந்து நல்லா வந்திருக்குது. அந்த குட்டி குட்டியாக அரும்பு வந்திருக்குது பார்த்திங்களா? அப்படி வர்றது தான் ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு வந்திருக்குது பாருங்கள். அந்த குட்டி குட்டியாக வர்றத தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுப்பாங்க. இப்போது பனிக்காலனால வெயில் அவ்வளோவா வராது. ஒரு பார்ட்டுக்கு மட்டும் வெயில் படுது பாருங்கள். இது வந்து டாப் மோஸ்ட் மேலே இருக்கிற மலை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூ தெரியும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி தெரியுது பள்ளத்தாக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த சைடு இருக்கிற மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து இருட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த வெயில் கூட அவ்வளோ சூடு தெரியாது, ஒரு இதமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம மலை தான். இந்த இப்போ இங்கே நிற்கிற கொழுந்து எடுக்கிற மலைலாம், அதுக்கு தான் இப்போ புல் மருந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்குறாங்க. இந்த மேலே மலைக்கு போகும்போது அப்படியே சில நேரத்தில் நடந்து குறுக்கு வழி இருக்குது, அப்படி நடந்து போயிடுவாங்க. இல்லைன்னா வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு ஆளுங்களை இறக்கி விட்ருவாங்க. கொழுந்தெல்லாம் வந்து தூக்கிட்டு வர மாட்டாங்க, வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மடுவதுக்கு. ஏன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். பழைய காலத்துலலாம் தலைமலை வச்சு தான் தூக்கிட்டு வருவாங்களாம். ஆனால் நாங்கள் இப்போல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. வண்டி அனுப்பி கொழுந்து பேகெல்லாம் அதில் போட்டுட்டு சில நேரத்தில் ஆளுங்களையும் அதில் ஏற்றிட்டு வந்துடுவோம். ஏன்னா நடந்து வர கஷ்டமாக இருக்கும். மீன் பாருங்கள், அந்த செடியை சுற்றி மருந்தடிக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் சுற்றி மருந்தடிக்கணும். அடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புல் முளைச்சிருக்கும். நம்ம நடக்கக்கூட முடியாது, காலெல்லாம் சிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மருந்து அடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நாளில் என்ன ஆகும், ஒரு 2 நாளில் அப்படியே மஞ்சள் கலரில் ஆகிடும். புல்லெல்லாம் மஞ்சளாக ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் மாதிரி காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கிளியராக இருக்கும். நம்ம ஈஸியாக உள்ளே போகலாம் மலைக்குள்ளே. எந்த வித அட்டை தொல்லையோ பூச்சி தொல்லை எதுவும் இருக்காது. அன்னைக்கு வேலைலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கொழும்புக்கு போயிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அங்கே போனீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் கொலம்போ சிட்டி எப்படி ஜெகஜோதியாக இருக்குதுன்னு பாருங்கள். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தாங்க. நீங்களாம் பார்க்காதவங்க பார்க்கலாம்ல. இது வந்து லோட்டஸ் டவர், ரொம்ப டாலாக இருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்காம போகக்கூடாது. இங்கே வந்து டூரிசம் தான் மெயின்னால் நிறைய இடங்களை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இப்போலாம் இந்தியன் ஃபுட்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி எங்கே பார்த்தாலும் லைட்டு போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த சிட்டியில். பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைக்காரங்க சுற்றிட்டுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம என்னமோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரியே இருக்காது, வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பேங்க்கு, கம்பெனிஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் லைட் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரோடு ஃபுல்லாக சீரியல் லைட்டு போட்டிருப்பாங்க. அப்படியே மேலே கார் அப்படியே அதுக்குள்ளே போகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் இதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவே வெளியே சுற்றிட்டுருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக. நிறைய சாப்பாடு கடைலாம் இருக்கும். ஸ்ரீலங்கா சாப்பாடெலாம், ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய கிடைக்கும். இது வந்து பார்லிமெண்ட்டு. இதுக்கு படியில் பாருங்கள், ஏதோ மியூசிக் இது பண்ணிகிட்ருக்குறாங்க, பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நல்லா டூரிசம் மெயின்னால் இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.